டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலிடெக்னிக்கில் இருக்கக்கூடிய சர்வீசிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற லேபுக்கான இண்டக்ஷன் ஸ்டவ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்மேண்ட்லிங், அசம்பிளிங் அண்ட் டெஸ்டிங் அதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். பிஃபோர் தட் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கரண்ட்டு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய காயில் வழியாக போகும்போது ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. என்னது? கரண்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய காயில் வழியாக போகும்போது என்ன ஆகுதுன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பாத்திரத்தை இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்குள்ளே போய் ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டை உருவாக்குது. அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டு ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹீட்டு தான் நம்ம பாத்திரத்துக்குள்ளே என்ன வைக்கிறோமோ அதை ஹீட் ஆக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது வித்தவுட் அஃபெக்டிங் த வெசல் நாம் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும்தான் ஹீட் பண்ணுறோம். அதனால தான் நம்ம பாத்திரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் நெருப்பில் டைரெக்டாக ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாத்திரத்தை கையால் தொட முடியுமானா தொட முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு துணி எடுத்து தான் அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிடுக்கி யூஸ் பண்ணி நீங்கள் பாத்திரத்தை கீழே இறக்கி வைக்கலாம். ஆனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய பாத்திரத்தை நீங்கள் அப்படியே தொடலாம். ஏன் அப்படின்னா அந்த பாத்திரம் ஹீட் ஆகாது, அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான் ஹீட் ஆகும். இந்த கரண்டானது அந்த பாத்திரத்தை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஹீட் பண்ணுது. பெனட்ரேட் பண்ணுறதுனா ஊடுருவி செல்வது. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் த இண்டக்ஷன் ஸ்டவ். சரிங்களா? ஸோ இந்த பிரின்சிபலை பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நமக்கு லேப் எக்ஸசைஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் என்னென்ன எரர்ஸ் இருக்கும், அந்த எரர்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா என்ன எரர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, E0 அப்படின்னு ஒரு எரர் காட்டும். இந்த E0ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நோ குக்வேர் டிடக்டட். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த பாத்திரமும் வைக்கலை, ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த பாத்திரமும் அது மேலே இல்லை அப்படின்னா E0 அப்படிங்கிற ஒரு எரரை காட்டும். எரர் 0 அப்படிங்கிறத காட்டும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பாத்திரத்தை வச்சுருப்பீங்க, பட் E0ன்னு தான் காட்டும். அதாவது என்னென்னா, அது இண்டக்ஷன் காம்பேட்டபிள் வெசலாக இல்லாத பட்சத்தில், அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு வைக்கிறதுக்குனே சில வெசல்ஸ் இருக்கும், அது என்டையர் திங்கும் கவர் ஆகும் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில். அப்படி இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு வகையான பாத்திரத்தை வைக்கிறீங்க, அந்த பாத்திரத்தை அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வால் எடுத்துக்க முடியல அப்படின்னா, இட் வில் ஷோ த எரர் லைக் திஸ், நோ குக்வேர் டிடக்டட் அப்படின்னு காட்டும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாத்திரத்தை மாற்றணும், அந்த பாத்திரத்தை அது எடுத்துக்கலை, நம்ம வேறு பாத்திரத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேறு பாத்திரத்தை மாற்றிட வேண்டியது. அடுத்த வகையான எரர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, E1ங்கிறது என்னென்னா ஓவர் ஹீட்டிங். ஸோ ஓவர் ஹீட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட இண்டிகேஷன் தான் E1ங்கிறது. நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ஃபுல்லாக ஹீட் ஆகிடும், 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு போயிடும், மோர் தென் தட் போய்டும். நீங்கள் என்ன டிகிரி சென்டிகிரேடு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை தாண்டி போயிடும். அது தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் E1, ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு. சிமிலர்லி E2 அப்படிங்கிறது வோல்டேஜ் அவுட் ஆஃப் ரேஞ்சு. ஒன்று லோ வோல்டேஜாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹை வோல்டேஜாக இருக்கலாம். போதுமான அளவுக்கு வோல்டேஜ் வரல, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஆப்டிமம் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 210லேருந்து 250 to 60 வரைக்கும். அந்த என்ன ரேட்டிங்கோ அந்த ரேட்டிங்கை விட கம்மியாக இருந்ததுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் ஆப்ரேட் ஆகாது, ஹை வோல்டேஜ் ஆனாலும் ஆப்ரேட் ஆகாது. அதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த E2, வோல்டேஜ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். இதுக்கு இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னா, ப்ராப்பர் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பர் வோல்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆப்ரேட் பண்ணலாம். ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காக நம்ம தனியாக ஸ்டெபிளைசர் வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா E3ங்கிறது எரர் 3ங்கிறது என்ன அப்படின்னா, ஷார்ட் சர்க்கியூட்டு, அப்படி இல்லைன்னா ஓவர் கரண்ட்டு.
ஆனால் ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஓவர் வோல்டேஜுங்கிறது அது வர்றது. ஓகே, இந்த ஓவர் கரண்ட்டுங்கிறது சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சின்னா இந்த E3 அப்படிங்கிற சிம்பிள் காட்டும். மேபி டேமேஜும் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, ஓவர் கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம ப்ராப்பர் டெக்னீஷியனை கூப்பிட்ற வேண்டியது, கம்பெனிக்கு சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியது, இல்லைனா கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. E4ங்கிறது என்ன எரர் அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார் ஃபால்ட்டு. டெம்பரேச்சர் சென்சாருங்கிறது ஒன்று இருக்கும், அதுதான் நமக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பாலை மட்டும் காய்ச்சிறீங்க, இல்லைனா தண்ணியை லைட்டாக சூடாக்குறீங்க அப்படின்னா யூ வில் செலக்ட் த மினிமம் மோடு. ஓகேவா, ஒரு 50 டிகிரி சென்டிகிரேடுக்கு உங்களுக்கு தண்ணி சூடானால் போதும்னா நீங்கள் அந்த டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அது ஆனதுக்கப்புறம் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஒருவேளை இந்த E4ங்கிற எரர் காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 டிகிரி சென்டிகிரேட் 250 டிகிரி சென்டிகிரேடு ஒரு கறியை சமைக்கணும். அப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது நாம் வந்து அதிகமான டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த டெம்பரேச்சரை சரியாக டிடெக்ட் பண்ணாமல் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த எரர் 4ங்கிறத காட்டும். சரிங்களா, ரைட். அடுத்ததான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா E5ங்கிறது என்ன அப்படின்னாக்கா சர்க்யூட் போர்டு ஃபெயில்யூர், போர்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எந்த ரெமிடியும் கிடையாது. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணி கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க வேண்டியது தான். சர்க்யூட் போர்ட் ஃபெயிலியர் E5ன்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். அதை கொண்டு போய் அவங்க போர்டை மாற்றணும், கொண்டு போயிட்டு அந்த சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து போர்டை மாற்றணும். ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு தக்கவாறு ஏற்ற மாதிரி வேறு வேறு போர்டு இருக்கும். ஒரு போர்டு இன்னொரு கம்பெனி போர்டுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் பெட்டர் டு கிவ் இட் டு த கம்பெனிஸ். அதுக்கடுத்து E6ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபேன் மால் ஃபங்க்ஷன். அது உள்ள ஒரு ஃபேன் ஒன்று ஓடும், அந்த ஃபேன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த E6. இப்போ இதுக்கு கூட என்ன அப்படின்னாக்கா ஃபேனில் ஏதாவது அடப்பு இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், ஏதாவது பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை கழட்டிட்டு அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம தொடச்சி போட்டோம் அப்படின்னா இந்த E6ங்கிற ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணி விடலாம். சரிங்களா. E7ங்கிறது இன்டர்னல் எரர். ஸோ இதுவும் எதனால் வருது அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது, சர்க்யூட் போர்டில் ப்ராப்ளம் அப்படின்னாலும் இந்த E7ங்கிறத காட்டும். ஓகே, ஸோ இந்த போர்டே ஃபெயிலியர்னால் E5ன்னு காட்டும். பட் மைக்ரோ ப்ராசர் இது ரிலேட்டடான இடத்துல இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா E7ன்னு காட்டும். இதையும் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ப்ராப்பர் கடையில் கொடுத்து தான் பண்ணணும், இல்லை கம்பெனிக்கு சர்வீஸுக்கு தான் அனுப்பணும். ஸோ அதுக்கு நம்ம திரும்ப டெக்னீஷியனை கூப்பிட வேண்டியது தான். சரிங்களா. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅசம்பிள் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இந்த ஃபேன் மால் ஃபங்க்ஷனு இதெல்லாம் வந்து நீங்கள் போர்டை அந்த கைட்டி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மற்ற ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே வந்து நார்மல் விஷயந்தான். இது எதுவுமே வந்து நம்ம வந்து கைட்டி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. இதை வச்சு இந்த இண்டிகேஷனை வச்சே நம்ம வந்து ப்ராப்பராக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆப்ரேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா.